Hi everyone, நான் உங்க ரோஷி. இன்னைக்கு வந்துட்டு நம்ம சேனல்ல என்ன வீடியோன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்பவும் டேஸ்டான ரொம்பவும் சாஃப்டான ஸ்ரீலங்கன் வட்டலாப்பம் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நாங்க பார்க்க போறோம். நாங்க இப்போ ரமலான் மாசத்தோட கடைசி நாள்ல இருக்கிறோம். ஸோ நாளைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா நோன்பு பெருநாள். உங்க எல்லாருக்குமே வந்துட்டு நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்கள். ஈத் முபாரக். முதல்ல நாங்கள் வட்டலாப்பத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு 6 முட்டை எடுத்து வச்சுக்கிறேன். கூடவே ஒரு 1.5 கப் அளவு தேங்காய் பால். இது வந்துட்டு நல்ல கெட்டியான தேங்காய் பால் தான். அப்புறமா 200 கிராம் சீனி, 3 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை. இதை வந்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு லைட்டாக க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நான் எடுத்துக்கிற 6 முட்டையுமே வந்து சின்னதாக ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு குடைச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறமா பெரிய பவுலுக்கு சேர்த்துக்கொள்ள போகிறேன். சம்டைம் எங்களோட ஒரு சில முட்டைகள் வந்து கெட்டு போயிருந்தா அப்புறமா மொத்தமாக எங்களோட முட்டை எல்லாமே கெட்டு போயிடும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டுக்கு இப்படி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பெரிய பவுலுக்கு சேர்த்துக்கொள்கிறேன். முட்டையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குட்டியாக இது மாதிரியான வெள்ளையான பிலால் மாதிரியான ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணி கொள்ள வேணும். நாங்கள் எப்போவுமே வட்டலாப்பம் செய்யும்போது நாட்டுக்கோழி முட்டையில் வட்டலாப்பம் செய்தோம்னு சொன்னால் என்னோட வட்டலாப்பத்தோட டேஸ்ட் வந்து ரொம்பவுமே அட்டகாசமாக இருக்கும். பட் இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு நாட்டுக்கோழி முட்டை கிடைக்கல. அதனால நான் கடையில் இருக்கிற முட்டை வாங்கி தான் வட்டலாப்பம் செய்து கொள்ள போகிறேன். ஸோ நீங்கள் வட்டலாப்பம் செய்கிறதா இருந்தால் கண்டிப்பாக நாட்டுக்கோழி முட்டையில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி முட்டையோட பிலால் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு முட்டை எல்லாத்தையுமே ஒரு பெரிய பவுலுக்கு சேர்த்து பிறகு ஒரு விஸ்க் வச்சு ஒரு 8 நிமிஷம் மாதிரி நல்லா அடிச்சு கொள்ள போகிறேன். யூஸ்வலாகவே நான் வட்டலாப்பம் செய்யும்போது கையால் தான் முட்டையை அடிச்சு எடுத்துக்கொள்ளுவேன். பட் இன்னைக்கு வந்து வீடியோ பர்பஸுக்காக ரொம்பவும் மெஸ்ஸி ஆகிடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி ஒரு விஸ்க் வச்சு அடிச்சு கொள்கிறேன். பட் நாங்கள் கையால் முட்டையை அடித்து சேர்க்கும்போது தான் எங்களுக்கு வட்டலாப்பத்தோட கரெக்டான ஸ்ட்ரக்சர் வந்து எங்களுக்கு கிடைக்கும். 8 நிமிஷம் மாதிரி முட்டையை நல்லா அடிச்சு எடுத்த பிறகு நான் வந்து இதில் எடுத்து வச்சுக்கிற ஒரு 200 கிராம் அளவுக்கு சீனியை சேர்த்து சீனி கரையிற வரை நல்லா மறுபடியும் அடிச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். வட்டலாப்பம் இதை விட உங்களுக்கு ரொம்பவும் ஸ்வீட்டாக வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் சேர்க்குற சீனியோட அளவை வந்து கூட்டியே எடுத்துக்கொள்ளலாம். மிச்சம் இருக்கிற மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸையுமே சேர்த்து நான் பீட் பண்ணுறதுக்கு நான் எடுத்துக்கிற பவுல் வந்து போதாமல் இருந்ததால் நான் ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே பெரிய பவுலுக்கு எல்லாத்தையுமே சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இது கூட நான் எடுத்து வச்சுக்கிற 1.5 கப் அளவு தேங்காய் பாலை நான் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த வட்டலாப்பத்தோட டேஸ்ட்டை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக வேண்டி நான் சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட் ஒன்று எடுத்துக்கிறேன். அதாவது 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு மில்க் பவுடர் எடுத்துக்கிறேன். நான் இன்னைக்கு வந்துட்டு ஆங்கர் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஆங்கருக்கு பதிலாக வேறு ஏதாவது மில்க் பவுடர் கூட சேர்த்துக்கொள்ளலாம். நாங்கள் சேர்த்திக்கிற ஆங்கர் வந்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரையிற வரை விஸ்கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எங்களோட வட்டலாப்பத்தோட மிக்சரோட கலர் வந்து ரொம்பவுமே லைட்டாக இருக்குது. ஸோ வட்டலாப்பத்துக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கறதுக்காக வேண்டி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சீனியை கருக்கி நல்லா ஆற விட்ட பிறகு நாங்கள் இதை வந்து முட்டை கரைசலுக்கு சேர்த்துக்கொள்ள போகிறோம். தண்ணி எதுவுமே சேர்க்காம சீனியோட மேக்சிமம் கலர் வரும் வரைக்கும் நல்லா கருக்கி எடுத்துக்கொள்ளுங்க. சீனியை வந்துட்டு அதோட மேக்ஸிமம் கலர் வர வரைக்கும் நான் கரைக்கி எடுத்துக்கொள்ள போகிறேன். மேக்ஸிமம் கலர் வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மாதிரி நுரையாக வந்து அதுக்கப்புறமா லைட்டாக புகை வர ஆரம்பிக்கும். இப்போ வந்துட்டு நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சுடு தண்ணி சேர்த்து கரைசலை ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த கருக்கின சீனி கரைசல் வந்து நல்லா ஆறும் வரைக்கும் இதை வந்து ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. கம்ப்ளீட்டாக இது ஆறின பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இதை வந்துட்டு வட்டலாப்பத்துக்குரிய மிக்சர்களுக்கு சேர்த்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறமா நாங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுக்கிற வட்டலாப்பம் மிக்சர்களுக்கு க்ரஷ் பண்ணி வச்சுக்கிற ஏலக்காய், கருவேப்பட்டை இது ரெண்டையுமே சேர்த்துக்கொள்கிறேன். இதை வந்துட்டு நாங்கள் ஃபைனலாக வடிச்சு எடுத்துக்கொள்வோம். கூடவே நாங்கள் கறிக்கு வச்சுக்கிற சீனியை சேர்த்துட்டு வட்டலாப்பத்தோட டேஸ்ட்டை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். இது எல்லாத்தையுமே சேர்த்த பிறகு ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து கொள்ள போகிறேன். சீனியை கறிக்கு சேர்த்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வட்டலாப்பத்தோட கலர் வந்து எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு நாங்கள் இந்த வட்டலாப்பம் மிக்சரை வந்து வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். எப்படி வடிகட்டி எடுக்கிறதன் மூலமாக நாங்கள் சேர்த்திக்கிற ஏலக்காய், கருவேப்பட்டையோட துண்டுகள், அது மட்டும் இல்லாமல் முட்டையோட மிச்சமிக்கிற பிலால், வேறு ஏதாவது டஸ்ட் எதுவும் இருந்தால் கூட நாங்கள் இது மூலியமாக வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிற இந்த மிக்சரை வந்துட்டு வட்டலாப்பம் அவிக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிற பவுலுக்கு ஒரு 3/4 அளவு வரும் வரைக்கும் சேர்த்துக்கொள்ளுவோம். அதுக்கப்புறமா இந்த பவுலை வந்துட்டு இந்த பவுலை விட கொஞ்சம் பெரிய மூடியாலேயோ அல்லது இது மாதிரியான அலுமினியம் ஃபாயிலாலேயோ வந்துட்டு நல்லா டைட்டாக மூடிக்கொள்ளுங்க. இந்த மாதிரி நல்லா அலுமினியம் ஃபாயிலால் கவர் பண்ணின பிறகு நான் இன்னைக்கு வந்துட்டு ப்ரெஷர் குக்கர் உள்ளுக்கு வச்சு தான் அவிக்க போகிறேன். ப்ரெஷர் குக்கருக்கு பதிலாக ரைஸ் குக்கர் அல்லது இட்லி அவிக்கிற ஸ்டீவர் நீங்கள் எதுலையும் சரி வச்சு இது வட்டலாப்பத்தை வந்து ரெடி பண்ணிக்கொள்ளலாம். 30லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் அளவான நெருப்பில் வச்சு நல்லா அவிச்சு எடுத்துக்கொள்ளுங்க.
ப்ரெஷர் குக்கரில் இருக்கக்கூடிய அந்த கேஸ் கட் இருக்கத்தக்கனவே நீங்கள் அந்த மூடியை மூடிட்டு மேலால் வர விசிலை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. ஃபார்ட்டி 45 மினிட்ஸ் ஆகின பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ப்ரெஷர் குக்கரில் இருந்து எங்கள் வட்டலாப்பத்தை வந்து வெளியே எடுத்துக்கொள்ளலாம். நல்லா ஆறின பிறகு நாங்கள் இந்த அலுமினியம் ஃபாயிலை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கொள்வோம். வட்டலாப்பம் பர்ஃபெக்டாக வெந்திருக்குதான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு இது மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு வட்டலாப்பம் முழுக்க குத்தி பார்த்துட்டு இதை வந்து நீங்கள் கையில் தொட்டு பார்க்கும்போது எந்த ஒரு பிசுபிசுப்புமே இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களோட வட்டலாப்பம் வந்து பர்ஃபெக்டாக வெந்துருச்சு. ஸோ அவ்வளவுதான், ரொம்பவும் ஜூஸியான ரொம்பவும் ஸ்பான்ச்சியான ஸ்ரீலங்கன் வட்டலாப்பம் வந்து ரொம்பவுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த நோன்பு பெருநாளைக்கு நிறைய பேர் வந்து வட்டலாப்பம் செய்யணும்னு சொல்லி நினச்சிக்கொண்டு இப்போ ஸோ இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்லேயும் இது மாதிரியான சூப்பரான வட்டலாப்பத்தை நீங்களும் ரெடி பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி அது கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே கட்டாயமாக ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இது மாதிரியான இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.